ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, சால்விங் தி ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிச்சிட்டு, அதுலேருந்து நம்ம அதோட ரெக்கரன்ஸ் ரிலேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ரோக்ராம் வந்து ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் தான். ஏன்னா அதில் டெஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைத்தன் ப்ரோக்ராம் த ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் தி டெஃப்ன்ற கீவேர்டோட. ஸோ டெஃப் ஃபங்க்ஷனில் n இஸ் பேராமீட்டர் நம்மளுக்கே தெரியும். ஸோ அங்கே நம்ம ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். அங்கே கொடுத்துருக்க nன்ற வேரியபிள் தான் பேராமீட்டர். அதுக்கு பாஸ் பண்ணுற வேல்யூ தான் ஆர்குமெண்ட் சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் தென் ஒரு கண்டிஷன் இருக்கு, இஃப் n less than or equal to 0 ரிட்டர்ன் சொல்லிட்டு இருக்கு. ஸோ n less than or equal to 0 அப்படின்னா இப்போ நம்ம லெட்ஸ் அஸ்யூம் we will be giving the number as 10 5 anything which is greater than 0. 0 அதிகமாக இருக்கும், எந்த நம்பராக இருக்கும்னா இப்போ நம்ம 10 கொடுத்தோம்னா 10 less than or equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் செக் பண்ணோம். ரிட்டர்ன் பிரிண்ட் ப்ளஸ் ஸ்டார் இருக்கு. அண்ட் தென் ஃபங்க்ஷன் n/2 ஃபங்க்ஷன் n/2. அந்த ஃபங்க்ஷன் fun-ன்றது ஃபங்க்ஷன் நேமு. அண்ட் தென் n/2. ஸோ இந்த fun n/2ன்றது ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். அது 2 தடவை கால் ஆயிருக்கு. அந்த n/2ன்றது நம்ம கொடுக்குற நம்பர் 10 கொடுத்தோம்னா அது நெக்ஸ்ட் டைம் ரெகர்சிவ் கால் போகும்போது 10/2 which is ரிமைன் கோஷன்ட் வந்து இது வந்து மாடலும் கிடையாது, இது வந்து டிவைட் தான். ஸோ கோஷன்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். கோஷன்ட்ல வந்து 5 இருக்கும். அந்த 5 தான் ரெகர்சிவாக போவோம். மறுபடியும் 5/2 போடும்போது நமக்கு ஆன்சர் 2.5 which is 2 தான் கணக்குப்படி. நம்மளோட லாஜிக்கல் கோடிங் படி 2 தான் ஆன்சர். அந்த டெசிமல் பார்ட்டை விட்டுட்டு வெறும் நமக்கு இன்டீஜர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கும். அந்த 2 வந்து மறுபடியும் கால் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கால் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி லெட் t of n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஸ்டார் இஸ் பிரிண்டட். இப்போ ஸ்டார் பிரிண்ட் ஆகிறது வந்து ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம 10ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா 10 less than or equal to 0 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணோன்னே ஒரு தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகிறதுக்கான அந்த ஒரு லைனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 1ன்னு அர்த்தம். அண்ட் தென் மேக்ஸ் 2 ரெகர்சிவ் கால்ஸ் ஆஃப் சைஸ் n/2. இப்போ 2 தடவை ரெகர்சிவ் கால் கொடுக்குது சைஸ் n/2 சொல்லிட்டு. அந்த சைஸ் n/2 வந்து 2 தடவை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒர்க் டன் அட் கரண்ட் கால், இப்போ கரண்ட் கால் வந்து 1, அதுதான் ஸ்டாரை வந்து ஸ்டாரோட டைம் காம்ப்ளெக்சிட்டி 1. ஒர்க் டன் பை ஃபர்ஸ்ட் ரெகர்சிவ் கால். ஃபர்ஸ்ட் ரெகர்சிவ் கால் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் லைனுக்கு t of n/2 அப்படின்ற டைம் காம்ப்ளெக்சிட்டி வருது. இப்போ என்ன, இப்போ மொத்தத்துக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரு டைமிங் வந்து மொத்த ப்ரோக்ராமுக்கே டைமிங் வந்து ஒரு 10 மில்லி செகண்ட்ஸ்னு வச்சுப்போம். இப்போது நான் 10 லைக் n வந்து 10ன்னு கொடுக்கும்போது எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து டைம் டேக்கன் ஃபார் தி ப்ரோக்ராம் டு எக்ஸிக்யூட்டட் வந்து 10 மில்லி செகண்ட் இருக்குது. அப்போ நான் அதில் பாதி கொடுத்தேன் 5 அப்படி கொடுத்தேன்னா என்ன ஆகும்? அப்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி விச் மீன்ஸ் டைம் டேக்கன் ஆன 10 மில்லி செகண்ட்ஸும் வந்து 5 மில்லி செகண்ட்ஸாக மாறும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் பை ஃபர்ஸ்ட் ரெகர்சிவ் கால் வந்து t of n/2 டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் n/2. இப்போ நான் இன்னொரு தடவை கொடுக்கும்போது அதுவும் n/2 தானே மாறும். ஸோ 2 தடவை நான் கால் பண்ணுறேன். அப்போ ஒர்க் டன் பை தி செகண்ட் ரெகர்சிவ் கால் வந்து t of n/2. இந்த t of n/2 ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா 2t of n/2 அப்படின்னு வந்துடும். அண்ட் தென் அந்த +1 வந்து நம்ம ஸ்டார் வந்து ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகுது. ஒரு தடவை கண்டிஷன் செக் பண்ணும்போது ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகுது. அதுக்காக தான் அந்த ஸ்டார் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி ரிலேஷன் கிடைச்சிச்சு. இதான் அந்த கிவன் ப்ராப்ளம் வந்து டெஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் n, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து t of n equal to 2t of n plus 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அதை வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ t of n equal to 2t of n/2 plus 1 இதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ரிலேஷன். இதுக்கு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா எக்ஸ்பாண்டேஷன் மெத்தட்ல தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பாண்டிங் தி ரெக்கரன்ஸ் ரிலேஷன். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2t of n/2 plus 1 இருக்குல்ல, இந்த tn equal to 2t of n/2 plus 1, இந்த t of n இருக்க இடத்துல t of n/2 போட போறோம். ஓகேவா? ஸோ t of n/2 போட்டோம்னா இந்த மொத்த 2t of n/2 plus 1 அதுன்றது t of n/2 இருக்க இடத்துல n/2 மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ அதுதான் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ 2ம் 1ம் வெளியே வந்துடும். அந்த t of n/2 இருக்க அந்த இடத்துல போயிட்டு t of n இருக்க இடத்துல போட போறோம். ஸோ t of n/2 தூக்கி t of n போட்டா மறுபடியும் ஒரு தடவை 2 வரும். t of n/2 ஆல்ரெடி இருக்கு, நம்ம இங்க போட்டதும் n/2 தான். ஸோ இப்போ n/2 × n/2 n/4 வந்துடும். டெனாமினேட்டர் மட்டும் தான் மல்டிப்ளை ஆகும். நீங்க n × n n² அப்படிலாம் போட தேவையில்ல. n/4 + 1 அப்படியே வந்துடும். அது இல்லாமல் வெளியில ஒரு 1 இருக்கு. இப்போ இதை உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 × 2 4t of n/4 வந்துடும். + 2 × 1 2 and then வெளில ஒரு ப்ளஸ் இருக்கு. இதை நீங்க ஆட் பண்ணி 3ன்னு கூட போட்டு வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ண போறோம், n/4 இருக்க இடத்துல லைக் 4t of n/4 இருக்குல்ல, இப்போ மேல ஃபர்ஸ்ட்ல t of n equal to 2t of n/2 plus 1 இருக்க இடத்துல மறுபடியும் நம்ம n/4ன்னு போடுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது n/2. ஸோ இப்போ t of n இருக்க இடத்துல n/4 போட போகிறோம்.
4 போட்டிங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 2 இங்கே இருக்குது. ஸோ டி ஆஃப் என் பை ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்னு இருக்குது. ஸோ என் பை ஃபோர் இருக்க இடத்துல சாரி என் இருக்க இடத்துல என் பை ஃபோர் போட போகிறோம். அப்போ என்ன ஆகும்? 2 4 அப்படியே வந்துடும். டி ஆஃப் என் பை டூ இருக்க இடத்துல என் பை ஃபோரை மல்டிப்ளை பண்ணால் என் பை எயிட் அப்படின்னு வந்துடும். இப்போ 2 வெளில இருக்குது, 4 இருக்குது. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 8 வெளில வந்துடும். ப்ளஸ் 1 நமக்கு அப்படியே வந்துருமா? அப்போ இங்கே உள்ள இருக்க 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும். ஆல்ரெடி அங்கே இருக்க 2 ப்ளஸ் 1 இது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 + 2 + 1 7 வந்துடும். 8 டி ஆஃப் என் பை 8 வந்துடும். ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம இது ஜென்ரலைஸ் பண்ணோம். ஸோ ஜென்ரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ 8 இருக்கா, அது வந்து எதோட பவர் மல்டிபிள்ஸ்? 2ஓட பவர் மல்டிபிள்ஸ். 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, 2 பவர் 3 8, 2 பவர் 4 16 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 8 வந்து நான் 2 பவர் கேன்னு எழுதுறேன். நீங்கள் என்ன வேரியபிள் வேணா போடலாம். 2 பவர் எஸ், 2 பவர் ஏ, கியூ எது வேணா போட்டுக்கோங்க. 2 பவர் கே இன்ட்டு டி ஆஃப் என் பை மறுபடியும் அங்கேயும் 8 தான் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் 2 பவர் கேன்னு போட்டுறேன். ப்ளஸ் 2 பவர் கே மைனஸ் 1. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும் போது 1ன்னு கிடச்சிது. அண்ட் தென் ரெண்டாவது தடவை என் பை ஃபோரை போடும்போது எனக்கு 3ன்னு கிடச்சிது. சாரி என் பை டூவை போடும்போது 3ன்னு கிடச்சிது. ஃபஸ்ட்டு தடவை ஆல்ரெடி 1 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பை ஃபோரை போடும்போது எனக்கு 7ன்னு கிடச்சிது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தடவை அந்த என் பை டூ மல்டிப்ளை ஆக எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 2 பவர் மல்டிபிள்ஸோட ஒரு நம்பர் மைனஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பவர் 1 நம்ம போட்டோம்னா -1 1ன்னு வரும். அடுத்து 2 பவர் 2 4 -1 3ன்னு வரும். அடுத்து 2 பவர் 3 8 -1 7 வரும். ஸோ எனக்கு 4 + 2 + 1 7ன்ற கடைசி வேல்யூக்கு 8 வந்து 2 பவர் கேன்னு லைக் 2 பவர் 3ன்னு எழுதலாம். -1 7 எழுதலாம். ஸோ அதையும் நான் ஜென்ரலைஸ் பண்ணி 2 பவர் கே -1 எழுதுறேன். இப்போ எல்லாமே எனக்கு 2 பவர் கே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் லைக் அந்த ஜென்ரல் டேர்மில் எழுதிட்டேன். இப்போ 2 பவர் டேக்கு நான் கேக்கு வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டியூஷன் மெத்தடு n டிவைட் பை 2 பவர் கே இருக்குல்ல, அதாவது டி ஆஃப் n டிவைட் பை 2 பவர் கே ஈக்குவல் டு 1ன்னு நான் போடுறேன். டி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 அந்த இதுக்காக எப்படி நான் போடுறேன்? n பை 2 பவர் கே ஈக்குவல் டு 1ன்னு வரும். 2 பவர் கே ஈக்குவல் டு n லைக் அந்த இந்த 2 பவர் கே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா n ஈக்குவல் டு 2 பவர் கேன்னு வந்துடும். அப்போ என்ன 2 பவர் கே இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் n நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சு? இங்கே 2 பவர் கே இருக்குது. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே n போட்டுக்குவோம். அண்ட் தென் 2 பவர் t into n t of n divided by 2 power k. n divided by 2 power k ஓட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ t of 1 போட்டுக்கிறோம். ப்ளஸ் 2 பவர் k minus 1. 2 பவர் k ஓட வேல்யூ வந்து n தெரியும். ஸோ n minus 1 அப்படின்னு போட்டு இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. n 2 பவர் கேக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டா n t of n divided by 2k n divided by 2k வேல்யூ 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், லைக் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அதை 1 போட்டுக்கலாம். ப்ளஸ் 2 பவர் கே -1 வந்து n -1 போட்டுடலாம். t of 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ இந்த 1 இங்கே போட்டோம்னா இந்த 1 தூக்கி இங்கே நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 தூக்கி நான் இந்த இடத்துல போகிறேன். டி ஆஃப் n 1 வேல்யூ வந்து 1 இன்ட்டு n வந்து n வரும். n + n - 1 n + n 2n - 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் எடுத்துட்டு மீதி இருக்க டேர்ம் அதாவது இந்த வேரியபிள் டேர்ம் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே காம்ப்ளெக்சிட்டியாக வரும். n ஸ்கொயர் லாக் n n log n அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்னது? 2 ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மு, அது நமக்கு இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான். 1ம் கான்ஸ்டன்ட் டேர்ம், அது ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு O of n அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இக்னோரிங் த கான்ஸ்டன்ஸ் இக்னோர் பண்ணதுக்கப்புறம் இதோட இந்த கொடுத்துருக்க ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருக்கு. ஏன்னா டெஃப்னு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பைத்தன் ப்ரோக்ராமை நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி படி டி ஆஃப் n கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் படி சால்வ் பண்ணும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டியோட அதாவது அந்த ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் படி சால்வ் பண்ணும்போது O of n அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ.